30,000 திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ண ஒரே அமைப்பு பெப்சி அமைப்பு தான். நான் வந்து கலைஞருக்கு டோர் திறக்கலை, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு டோர் திறக்கிற ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னாங்க. உலக ஐசிஆர் இருக்காங்கல்ல, முதல்ல கண்டுபிடிச்சி கொண்டாந்து அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தது ராஜமேனன் சார் தான். முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோ. சமீப காலமாக நான் அதிகமாக நிகழ்ச்சிகளில் எதுவும் கலந்துக்கிறது இல்லை, அது சில காரணங்கள் இருக்குது. இந்த இதில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா தொழிலாளர்களுடைய ஒருமைப்பாட்டு தின விழா. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நான் ஒரு டெக்னீஷியனாக தான் இருந்திருக்கேன், ப்ரொடியூசர் ஆகலை. அதனால் நானும் ஒரு தொழிலாளி தான், 100% தொழிலாளி தான் நான். இதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, நம்பி இயக்குனர் சங்கம் சார்பாக நிமாய் கோஷ் விருது அவர் வாங்குறாரு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்பி என்கிட்ட உதவியாளராக இருந்தார். அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே சூரியவம்சம் படத்துலலாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே அவர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு, ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். நிறைய விஷயங்கள் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயமாக வந்து பொறுப்போடு அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். நாளைக்கு எனக்கு ஒரு பஸ் ஒன்று எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா, நம்பி எங்கேயாவது போய்ட்டு நான் எடுக்கிறது பொள்ளாச்சி, அவர் எங்கேயோ கோபிச்செட்டிப்பாளையெல்லாம் தாண்டி போய் ஒரு பஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாந்து விட்டு அதப்போ படத்தில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய எதுனாலும் ஒரு பொறுப்பு விட்டால் நம்பி கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவாப்பில் இன்னை வரைக்கும். அது டைரக்டர்ஸ் யூனியன்லேயும் எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா, நம்பி எங்களுக்கு முன்னாடி முதல்ல நான் டைரக்டர்ஸ் யூனியனில் நானும் ஒரு அணி ஆரம்பித்து, புது வசந்தம்ன்ற பேரில் ஒரு அணி ஆரம்பித்து தலைவராக நிற்கும்போது நம்பி வந்து எங்கள் அணியில் நிற்கலை, அவர் தனியாக தான் நின்னார். ஆப்போசிட் டீமில் நின்னார்னு நினைக்கிறேன். அப்பவும் ஜெயித்தார் அவர். அதுக்கப்புறம் எங்கள் டீமில் வந்து 2 தடவை நின்னார், ஜெயித்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்து நம்பி மேலே சில பேர் வந்து பிடிக்காத ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிறைய குற்றம்லாம் சுமத்துனாங்க. கிட்டத்தட்ட நம்பி ஜெயிப்பாரான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த நேரத்தில் நம்பி வந்து தனியாக சுயேட்சையாக நின்னார். நிற்கும்போது நம்பி என்கிட்ட கேட்டார், சார் நான் உங்கள் புகைப்படத்தை மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்னாரு. தாராளமாக போட்டுங்க, ஏன்னா அவர் ஒரு சின்சியர் ஒர்க்கர் அண்ட் ஆல்சோ அந்த அசோசியேஷனுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார் அவர். யாராவது ஒருத்தர் கல்யாணம்னா நம்பி தான் முதல் ஆளாக போய் நிற்பார் ஒரு மெம்பருடைய கல்யாணத்துக்கு. அதை மாதிரி ஒரு இறப்பு விஷயம்னாலும் நம்பி தான் முதல் ஆளாக போய் அந்த இதில் போய் கலந்துக்குவார். அந்த அளவு ஒரு சின்சியரான ஒரு மெம்பராக இருந்தார் யூனியனில். அப்போ எலெக்ஷனில் சரி சுயேட்சையாக நிற்கிறார், பார்க்கலாம் நம்பி என்ன ஓட்டு வாங்குவாரன்னு பார்த்தா, அந்த அத்தனை பேரோட 21 பேர்லேயே அதிக ஓட்டு வாங்கி வித்தியாசத்தில் ஜெயிச்சது நம்பி தான். ஸோ உண்மையான உழைப்புக்கு எப்போயுமே தொழிற்சங்கம் ஒரு மரியாதை கொடுக்குன்றதை நிச்சயமாக யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க நன்றி கெட்ட யூனியன் அப்படிம்பாங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் டைரக்டர்ஸ் யூனியனில் தலைவராக இருந்திருக்கேன். இன்னை வரைக்கும் மெம்பர்ஸ் வந்து என் மேலே ஒரு பாசமாக இருக்காங்க. நான் படம் பண்ணியே 10 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் என் மேலே எல்லோரும் பாசமாக இருக்காங்க. அடிக்கடி என்னுடைய பையன் வெற்றி பெறணுன்றதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எல்லோரும் வந்து பார்த்தாங்க. அந்த மாதிரி எல்லா மெம்பர்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணதுனால. ராத்திரி பகல் எப்போ வேணாலும் என்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம். நான் முதல் மீட்டிங்லேயே சொன்னேன், அந்த மாதிரி நம்பி ஒரு சின்சியர் ஒர்க்கர், அவருக்கு நிமாய் கோஷ் விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் நான் பெப்சிக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன், இந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த பெப்சி கட்டிடத்துக்கு வந்து பாலச்சந்தர் சார் ஒரு பெரிய காரணம். அதை யாரும் நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நான் தலைவராக இருக்கும், இயக்குனர் சங்க தலைவராக இருக்கும்போதே நான் அப்போ இருந்த முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாலச்சந்தர் சாருடைய பேரை வந்து ஒரு முக்கியமான சாலைக்கு, பிரதானமான சாலைக்கு பாலச்சந்தர் சாருடைய பேரை வைக்கணும். அது மாதிரி பாலச்சந்தர் சாருக்கு ஒரு வெடிகலை சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சேன். அது பாலச்சந்தர் சார் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பேர் வச்ச இடத்துக்கு அவ்வளோ திருப்தி. அது அந்த 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 இடத்த வந்து அந்த இடத்துக்கு பாலச்சந்தர் சார் பேர் வச்சது வந்து அவங்க குடும்பத்துக்கும் அவ்வளோ திருப்தியாக இல்லை, எனக்கும் தனிப்பட்ட முறையில் திருப்தியாக இல்லை. அந்த இடம் எங்கே இருக்குன்னே பாதி பேர் தெரியாது. காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்த பாலச்சந்தர் சார் தெரு அப்படின்னு வச்சுருக்காங்க. பிரதானமான சாலைக்கு அது பாலச்சந்தர் சார் வசித்து அந்த தெரு வந்து பக்தோஜலம் சார் பேரில் இருக்குது, பழைய முதலமைச்சர் பேரில் இருக்குது. அதனால் அதை மாற்ற முடியாது, வேறு எந்த இடத்துக்காவது வைக்கலாம். அதே மாதிரி பாலச்சந்தர் வசித்த மயிலாப்பூருக்கோ இல்லை அவரால் புகழ்பெற்ற அந்த கோடம்பாக்கத்துக்கோ வடபழனியில் எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு வெண்கல சிலை வைக்கணும். இது நம்ம எல்லோரும் ஒரு கோரிக்கையாக வைக்கணும். குறிப்பாக பெப்சி தலைவர் செல்வமணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவருக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் செந்தில் அவர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இதை தயவுசெய்து பெப்சி சார்பாகவும் ஒரு கோரிக்கையாக வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். திரைப்படங்கள் வியாபாரமாகுவதில்லை, சம்பளங்கள் குறைக்கப்பட வேண்டும்,
படப்பிடிப்பு நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்து, அது உண்மையான விஷயம். தயாரிப்பாளர்கள் வந்து நல்லா இருந்தால் ஒழிய நமது உழைப்பாளர் சம்மேளனம் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் என்பதை உணர்ந்து கொண்ட நம்ம தலைவர் செல்வமணி அவர்கள் ஒவ்வொரு சங்கமாக, அதாவது குறிப்பாக இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், அதாவது இந்த கீ நம்ம அக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுற சங்கங்களை எல்லாம் இணைத்து அரும்பாடுபட்டு இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். அதற்காக நாம் என்னென்னலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, தயாரிப்பாளர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையெல்லாம் பல கமிட்டிகள் மூலமாக தொடர்ந்து இப்போ விவாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்பட்டு நமது தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கான வழிமுறைகளை கண்டறிவதில், அதை உறுதியாக செயல்படுத்துவதில் முனைப்போடு இருக்கின்ற பெப்சி தலைவர் திரு செல்வமணி அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம கரவோசத்தோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா ஒருமைப்பாடுங்கிறது அதுதான். நம்ம தொழில் வந்து பாதுகாக்கப்படணும், நம்ம எல்லாரும் பிஸியாக இருக்கணும். அப்படின்னா எப்படி பிஸியாக இருக்க முடியும்? ஒரு முதலாளி கரெக்டாக இருந்தால் தான், அவன் நல்லா இருந்தால் தான் அவன் காசு கொடுக்க முடியும். அவன் காசு கொடுத்தா தான் நம்ம தொழில் நடக்கும். ஆகவே ஒரு சிறப்பான முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற சம்மேளன தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து சம்மேளனத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து, இயக்குனர் சங்கம் என்றும் உங்களுடன் இருக்கும். எங்கள் சங்க உறுப்பினர் திரு நம்பி அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியதே அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்கள் சொன்னது மாதிரி, ஒரு விஷயம்னா எடுத்துட்டால் நம்பியை நம்பி விடலாம். அதனால தான் நம்பின்னே அவனுக்கு பேர் வச்சுருக்காங்க போல. அவனை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம். ரொம்ப துருன்னு இருப்பார். இன்னும் அதே மாதிரி விக்ரமன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரியே இன்னும் இருக்கிறார். நான் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த விருதை வாங்கிட்டு இனிமேல் சங்கத்துக்கு உழைக்கிறத நிறுத்திட்டு நீ உனக்காக உழைக்கணுன்றதை நான் வேண்டுகோளை வைக்கிறேன். நீ டைரக்டர் ஆகணும். சங்கத்துக்கு நிறைய உழைச்சிட்ட, எல்லாருடைய அன்பையும் பெற்றுக்கொண்டாய். இனிமேல் உன்னையும் உன் குடும்பத்தையும் உயர்த்தும் ஒரு அற்புதமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீ வெற்றி பெற வேண்டும் என்று கூறி, இந்த விருது வாங்கி இன்று மகிழவிருக்கின்ற அனைத்து விருது வாங்கும் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இணைக்கப்பட்ட சங்கங்களின் சார்பாக கலந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். முதல்ல இந்த ஒருமைப்பாடு தினம்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த உணர்ச்சியை செல்வமணி சார், ஆராய்ச்சி சார், உதயகுமார் சார், விக்ரமன் சார், பெப்சியில் இருக்கிற துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், இணைக்கப்பட்ட சங்கங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஒருமைப்பாடு, அகில இந்திய திரைப்பட தேசிய ஒருமைப்பாட்டில் ஒளிப்பதிவாளர் சங்கத்துக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, வேறு மாநிலங்களில் போய் வேலை செய்யும்போது அதில் ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த முறை செல்வமணி சார் நம்ம ஐஃபெக்ட் தலைவர்களை நம்ம கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தினா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அது ஒரு இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு சார். ஏன்னா நம்ம ஆளுங்களும் அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேருந்து இங்கே வர்றாங்க. நம்ம அது பண்ணலை. பட் அந்த ஐஃபெக்டோட நம்ம ஒரு சின்ன டைப் இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோடய பர்சனல் வேண்டுகோள் சார். இந்த வருடம் எங்கள் யூனியன் சார்பாக மரியாதைக்குரிய திரு ராஜீவ் மேனன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். தனிப்பட்ட முறையில் அவரை பார்க்கும்போது பெரிய பணக்கார விட்டு பிள்ளை போல இருக்குது. செக்கச்சவேர்ன்னு இருக்கார். ஃபேர் அண்ட் லவ்லி அதிகமாக யூஸ் பண்ணுவார். பேசுகிறது பூரா மேக்சிமம் ஆங்கிலத்திலே பேசுகிறார். அதனால் அவர் பெரிய பரம்பரை பணக்காரர், டாட்டா பிர்லா மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற நம்ம தொழிலாளர்கள், குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர்கள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனும் அப்படி ஒரு மனநிலையை இவர்கிட்டருந்து உருவாக்கணுன்றக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்கள்ட்ட சொல்கிறேன். நான் அதை பற்றின பெருமை இல்லை. இள வயதிலேயே தந்தையை இழந்து தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ அம்மா தான் வளர்க்குறாங்க. அம்மா வளர்க்கும்போது அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எதில் போவார். சாதாரணமான பொருளாதார சூழ்நிலை இருக்கிற குடும்பத்தில் அமுதம் காலனியில் தான் அம்மா, அவர் தம்பி எல்லாம் வாழ்ந்தாங்க. டி நகரில் சிவாச்சார் வீட்டு பக்கத்தில் இருக்கல, அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு கேமரா 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 சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் பண்ணுறது, உப்பு அது மாதிரி சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் போய் இது என்னோடய ஃபோட்டோ காமிச்சு இது நான் தான் எடுத்தேன்னு சொல்லி ஒன்றுமா போய் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இருக்காங்கல்ல,
முதல்ல கண்டுபிடிச்சி கொண்டாந்து அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தது ராஜமேனன் சார் தான் முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோ. அப்புறம்தான் உலகம் வந்து அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சி. அதே மாதிரி ஏஆர் ரகுமானுக்கு முதல்ல அவரை நம்பி ஜிங்கிள்ஸ் விளம்பர படங்களுக்கு இசையமைக்க கொடுத்தது ராஜமேனன் அவர்கள் தான். தொழில் முறையில் முதல் முறையாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெடி கேம்னு ஒரு எக்யூப்மெண்ட் இந்தியாவுக்கு வரும்போது, சென்னைக்கு வரும்போது, இங்கேருந்து ஆனந்த் சினி சர்வீஸ் எல்வி பிரசாத்தோட குடும்பத்திலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அதை படிச்சுட்டு வாங்க, எப்படி ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு நிறுவனம் ஒரு பையனை செலக்ட் பண்ணி நீ போய் படிச்சுட்டு வந்து இங்கே இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டு ராஜீவ் மேனன் சார் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனம் செலுத்தி இந்தியாவில் அட்வர்டைஸிங்கில் நம்பர் 1 ராஜீவ் மேனனுங்கிற பேரை தன்னுடைய சுய உழைப்பு, வேறு பேக்ரவுண்டே கிடையாது அவருக்கு. வேறு யாரும் அப்பா மந்திரி, அம்மா அங்கே இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க, நல்ல வேலை மந்திரி இல்லை, போங்க இப்படித்தான் வளரக்கூடாது. எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. முழுக்க அறிவுபூர்வமாக தன்னை உருவாக்கி கொண்டவர். நம்ம குழந்தைகளுக்கு பண்ணும்போது அது அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்தந்த பெற்றோர்களுக்கு இது ரொம்ப அவசியம் என்பதற்காக சொல்கிறேன். சரி, அப்போ ட்ரேட் யூனியனில் அவர் என்ன பண்ணியிருப்பார்? கேமராமேன் யூனியன் சங்கத்தில் இப்போ நம்பியை பற்றி பேசும்போது சொன்னாங்க இல்லையா, ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது, நம்பி ஏன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. அப்போ ராஜேஷ் சாருக்கு ஏன் கொடுக்கணும்? இங்கே இருக்கிற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் எல்லாத்துக்கும் தெரியாது. எங்கள் யூனியனில் நிறையா நிர்வாக பிரச்சனைலாம் இருந்து 2015 அப்புறம் திரு பிசி ஸ்ரீராம் சார், பி கண்ணன் சார் அவங்க தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது ராஜீவ் மேனன் போயிட்டு நாங்கள் கேட்குறோம், அந்த மாதிரி வந்து ட்ரேட் யூனியன் வாட் ஐ கேன் டூ ஃபார் தட் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் வாங்க வந்து இருக்கிறத பாருங்கள். எல்லோரும் இப்படி ஒதுங்கினா சரியாக வராதுன்னு வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும்போது இன்றைக்கி நாங்கள் நிர்வாகத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு தவறுனா கணக்கு வழக்கு காசை இது பண்ணுறது இல்லை. ஒரு உறுப்பினருடைய எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து காய்ச்சி போச்சுன்னு கத்துனாருன்னா உடனே நம்மளும் காய்ச்சி போச்சுன்னு கத்தாமல் இங்கே வாப்பா உட்காருப்பா, என்னப்பா அவ்வளோதானே, சரி வா உட்காந்து என்ன வேணும் முதல்ல கேட்போம், அப்புறம் பேசுவோம். முதல்ல ஒரு உறுப்பினர் வந்து காய்ச்சி போச்சுனாருன்னா முதல்ல அவரை ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் பேசுங்க. தீக்காத பிரச்சனையே இல்லை உலகத்தில். சர்வதேச பிரச்சனையே பேசி தீக்கிறான், நம்ம யூனியன் பிரச்சனை தீக்காதன்ற முதல் விதை மனசுக்குள்ள ஆழமாக பதிய வச்சது வந்து ராஜீவ் மேனன் அவர்கள் தான். எந்த விஷயத்தையும் கேளுங்க. முதல்ல ஒரு உறுப்பினர் வந்து பேசுனா கேளு, அப்புறமா பேசு. வந்த உடனே மந்திரிகள்கிட்ட கோரிக்கை வைக்கிறது எல்லாரும் வழக்கம்தான். பட் இருந்தாலும் எங்களுக்கு என்னென்ன சார், ஒரு 20-22 வயசில் இங்கே வந்து 23 கிராஃப்டில் மெம்பர் ஆகிடணும். ஒரு 50-52 வயசு வரைக்கும் நார்மலாக வேலை கிடைக்கும் சார். வேலை கிடைக்கும் போது நோய் வர்றதில்ல, வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. வேலை கிடைச்சா 30 நாள் வேலை இருந்தால் சினிமாவில் வருமானம் சரியாக இருக்குது. இந்த 50 தாண்டினதுக்கப்புறம் 60 வயசு வரும்போது மருத்துவ உதவிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இங்கே எல்லா யூனியன்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் சார். இப்போ முறைசாரா அமைப்பு தொழிலாளர்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது, அதில் திரைப்பட தொழிலாளருக்கு ஒரு நல வாரியம் இருக்குது. இப்போ மருத்துவம்னு போகும்போது நாங்கள் வச்சுருக்கிற எங்களுடைய நலவாரிய கார்டுக்கும் காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிற கார்டும் வேறையாக இருக்குது. இந்த நலவாரிய திட்டத்தில் இருக்கிற கார்டும் அது மருத்துவத்துக்கான கார்டாக மாற்றுறதுக்கு மரியாதைக்குரிய மருத்துவத்துறை அமைச்சர் அல்லது நிதியமைச்சர்கிட்ட எங்கள் சார்பாக நீங்கள் பேசி துணை முதலமைச்சர்கிட்டையும் முதலமைச்சரின் கவர்மெண்ட்டை கொண்டு போய் எங்களுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தை நலவாரியத்தோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா காடு வரை பிள்ளை, வீடு வரை மனைவி, வீதி வரை பிள்ளை, காடு வரை உறவு, கடைசி வரை தமிழ்நாடு அரசின் மருத்துவ உதவி, அது மாத்திரம்தான் எங்களுக்கு வேணும். அதை தயவு செஞ்சு எங்கள் சார்பாக நீங்கள் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லுமோ பேசி எங்களுக்கு வாங்கி தருவீங்கன்ற ஒரு பெரிய கோரிக்கை முன்னாடி வச்சு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நீங்கள் அனைவரின் சார்பாக நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து முதன்முறையாக நம்மளுடைய அமைச்சர் கலந்துருக்கார். கடந்த 3 வருடங்களாக நம்மளுடைய தொடர்ந்து வேண்டுகோளுக்கு இணங்கி கலந்துட்டுருக்காரு. இன்றைக்கி கூட கிளம்பும்போது வந்து சிஎம் வேறு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ரொம்ப நாள் நான் போகலை, அதனால் போய் கலந்துட்டு போயிடுன்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த அனுமதிப்படி 1/2 மணி நேரத்தில் அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தோம். அதனால் ஐயா பேச சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இளவரசனோட வேண்டுகோளை மறுபடியும் நினைவுபடுத்தி, ஏறக்குறைய தமிழ் சினிமாவோடைய சுருக்கமாக சொல்லிடுறேன், தமிழ் சினிமாவுடைய ஆண்டு வருமானம் 3000 கோடி ரூபாய். அதில் ஜிஎஸ்டியாக நாங்கள் 540 கோடி ரூபாய் வந்து அதில் டேக்ஸ் கட்டுறோம். 8% லோக்கல் பாடி டேக்ஸு 240 கோடி ரூபாய், 780 கோடி ரூபாய் திரைப்படத்துறையை நாங்கள் வரியாக கட்டிகிட்ருக்கோம். அது இல்லாமல் எங்களோட வருமான வரி அதெல்லாம் தனி. இதில் ஒரு உறுப்பினர், ஒரு வயசானவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கிறவங்க ஒரு 10,000 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு மாதம் ஒரு 2,500 ரூபா நீங்கள் உதவி பண்ண கொடுத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி தான் ஆகும். வருஷத்துக்கு 30 கோடி ரூபா தான். இந்த 10,000 பேரும்
எல்லாம் கூலி தொழிலாளர்கள் அவங்க இன்றைக்கி வேலையை நின்னாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. அப்போ வயசான காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மாதம் ஒரு 2500 ரூபானா 2.5 கோடி, வருஷத்துக்கு 30 கோடி, 780 கோடியில் எங்களுக்கு ஒரு 4% கூட அது இல்லை. அதனால் தயவுசெய்து இந்த கோரிக்கையை நீங்கள் மாநில அரசுக்கு எடுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அந்த பயனூர் இடத்த பேசிட்டோம். ஐயா இப்போ எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த இடத்த பேசிட்டோம். துணை முதல்வர் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கூப்பிட்டு, ரெவன்யூ மினிஸ்டரை கூப்பிட்டு இதை உடனடியாக பண்ணி கொடுன்னு சொல்லி போன மாதம் அதுக்கான மீட்டிங் நடந்து விரைவில் அதுக்கான உத்தரவு வர இருக்குது. இது எக்ஸ்ட்ரா வேண்டுகோள்கிறதால உங்கள் முன்னாடி நம்ம அமைச்சருக்கு அந்த வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். இப்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களை, பரிசு பெற்றவர்களை, விருது பெற்றவர்களை வாழ்த்தியும் நமது ஒருமைப்பாடு தினம், அதாவது வந்து இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்களோட ஒற்றுமை தினம். இந்த டிசம்பர் 2ங்கிறது இந்தியாவில் உள்ள அனைத்து திரைப்பட தொழிலாளர்கள், ஏறக்குறைய 12 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவில் திரைப்பட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே அமைப்பு வந்து ஐஃபெக்ங்கிற ஒரு அமைப்பு தான் இதனோட அமைப்பு. அதனோட சவுத் இந்தியாவோட ஒரு மேக்ஸிமம் பாடி வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. இதுதான் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய, ஏறக்குறைய 30,000 படங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். உலகத்தில் 30,000 திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ண ஒரே அமைப்பு பெப்சி அமைப்பு தான். ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால், ஒரு அரசின் பிரதிநிதியாக அமைச்சரை அழைக்கிறார் என்று சொன்னால் அது கோரிக்கை இல்லாமல் இருக்காது என்பதை மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதுதான் இந்த இடத்துல எனக்கு மனதிலே பதிவாயிருக்கின்றது. எனவே இங்கே பல்வேறு கோரிக்கையும் சொல்லியிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் உங்கள் திரையுலகத்தை சார்ந்தவர். எனவே உங்களுடைய அரசு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திரையுலகத்தை சார்ந்தவர். அதே போல் இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் உங்களோடு பயணித்தவர். எனவே அந்த வகையில் என்னை பொறுத்தளவு ஒரு இங்கிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை, தரக்கூடிய கடிதத்தை அங்கே கொண்டு ஒப்படைப்பது தான் என்னுடைய கடமையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல, காரணம் அதை சொல்வது ஏதோ என்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். அந்தளவுக்கு உங்களுடைய சூழ்நிலையை அறிந்தவர்களுடைய அரசு தான் நடைபெற்று கொண்டிருந்ததற்கு தான் இதை சோசகமாக நான் சொல்கிறேன். எனவே அந்த வகையில் அந்த கோரிக்கையை பற்றி நான் ஏதோ அமைச்சராக வந்திருக்கேன், அதில் ஏதோ எனக்கு அதில் ஒரு அச்சம் ஏற்படும், நிறைவேற்ற முடியுமா என்கிற எண்ணம் துளியும் எனக்கு உருவாகவில்லை. நிச்சயமாக இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கான மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதல்வர் இருக்கிற பொழுது அதில் எனக்கு எந்த விதத்திலும் துளியும் அச்சம் ஏற்பட வாய்ப்பில்லை. அவர்களோடு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கும், அதே நேரத்தில் உங்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் இந்த அரசு தயாராக இருக்கிறது என்பதை நானும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் முதல்ல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய அரசு மூலமாக நம்முடைய அன்புக்கினிய மாண்புமிகு முதலமைச்சர் ஒத்துழைப்பில் பல்வேறு நிகழ்வுகளை செய்திருக்கிறோம். கடந்த காலத்தில் முத்தமிழ் கலைஞர் அவர் இருக்கும் பொழுதும் அதை செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கே தெரியும். எனவே இந்தியா முழுவதும் பரவியுள்ள திரைப்பட தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் ஒன்றிணைக்கும் பொருட்டாக, சகோதரத்துவத்தையும் நட்புறவையும் வளர்க்கும் பொருட்டாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2 அன்று அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒருமைப்பாடு தினமாக கொண்டாடப்பட்டு வருவது சிறப்புக்குரிய ஒன்று. கடந்த ஆண்டும் கூட அழைத்தார்கள், எங்களால் வர இயலவில்லை. எனவே உரிமையோடு, இன்னும் சொல்ல போனால் குரலை கொஞ்சம் ஓங்கியே ஒலித்தார் திரு செல்வமணி அவர்கள் என்பதை நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் ஒரு கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளை ஏற்று இன்றைக்கு எந்த அளவுக்கு இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் பாதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் உடனடியாக, நான் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் என்பது உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு விரைந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், இன்னொரு அமைச்சர், நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் கணேசருடைய பெயரும் போட்டிருந்தது. அவர் கலந்திருந்தால் கூட நான் தப்பித்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் இருவரும் வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஏக்கம் அங்கே உங்களுடைய ஏமாற்றம் ஆகிவிடும் என்கிற சூழ்நிலையில் கலந்து கொண்டு இந்த விரைவாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே தான் விரைவாக நாங்கள் கலந்து கொண்டு செல்கிறோம் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார். இங்கே நான் வந்தோம். அந்த வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெப்சி அமைப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அது நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதே போல் கலை இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இன்றைக்கி இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், எழுத்தாளர்கள், திரைப்படத்துறை சார்ந்த பல்வேறு பிரிவின் 23 சங்கங்கள் இணைந்து கூட்டமைப்பிய நம்முடைய
பெப்சி என்கின்ற அழைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இத்தகைய பெருமைமிக்க பெப்சி அமைப்பின் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில்லை. ஏதோ அங்கே முத்தூர் என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து எனக்கு இங்கே நம்முடைய முத்தமையா கலைஞருடைய ஆசியோடும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அவருக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லக்கூடியவனாக நிச்சயமாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திரைத்துறையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் திட்டங்கள் இங்கே ஒரு சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறை மற்றும் சின்னத்திரையை சார்ந்த பல்வேறு பிரிவு தொழிலாளருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் கலைஞர் நகரம் நகரம் என்கிற வகையில் வீடுகள் மற்றும் படப்பிடிப்பு தளம் அமைக்க ஏறத்தாழ 100 ஏக்கர் கடந்த முறை முதலமைச்சராக இருந்தபோது வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் பெப்சி தொழிலாளர் குடியிருப்புகள் கட்ட 50 ஏக்கர் நிலம், அந்த இடத்தை கூட நான் சமீபத்தில் பார்த்தேன். எனவே அந்த வகையில் அது இடையில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நம்முடைய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்கள் நானும் அதேபோல் நம்முடைய திரையுலகத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். அங்கே அது சம்பந்தமாகலாம் பேசியிருக்கின்றோம். அது வருவாய்த்துறை தான் செய்ய வேண்டும். நாங்கள் ஒரு தூண்டுகோலாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் அவர்களோடு இணைந்து அந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொன்னோம். நேரடியாக ஆய்வுக் கூட்டம் நடந்தது. உயர் அதிகாரிலாம் கலந்து கொண்டார்கள். வருவாய்த்துறை செயலர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். எங்கள் துறையை சார்ந்த நம்முடைய துறையை சார்ந்த செயலர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது. அதெல்லாம் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதால் அநேகமாக அது அமைச்சரவை வரை சென்று அதில் சில மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பெப்சி ஸ்டுடியோ அமைக்க 15 ஏக்கர் நிலமும், தயாரிப்பாளருக்கு 10 ஏக்கர் நிலமும், சின்னத்திரை கலைஞர்களுக்கு 7 ஏக்கர் நிலமும், நடிகர் சங்கத்திற்கு 8 ஏக்கர் நிலமும் அதில் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள நிலங்கள் சாலைக்காக ஒதுக்கீடு செய்து பொது பயன்பாட்டிற்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட அரசாணையினை புதுப்பித்து வழங்கக் கோரி பெப்சி சங்கம் அளித்த மனு குறித்தான் கடந்த 4ஆம் தேதி அன்று மாண்புமிகு வருவாய் மற்றும் அமைச்சர் அவர்களும் அதேபோல் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நாங்களும் கலந்து கொண்டோம். தமிழ் திரையுலக வளர்ச்சியிலும் அதன் வாழ்விலும் பல்வேறு நிலைகளில் தங்கள் உழைப்பின் நாளும் அளித்திடும் கலை உலகத்தினர் நலன்களுக்காகவும் சின்னத்திரையினருக்காகவும் சேர்த்து திரைப்படத்துறையினர் நலவாரியம் ஒன்றினை புதிதாக 28/10/2009 அன்று முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். திரைப்படத்துறை மற்றும் சின்னத்துறையை சார்ந்த உறுப்பினர்களுக்கு இந்நலவாரியத்தின் மூலம் கடந்த 42 மாதங்களில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ 750 பயனாளிகளுக்கு நலவாரி உறுப்பினர்கள் சுமார் 28,000 பேருக்கும் கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்கள் வாயிலாக சுமார் 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டுள்ளது. திரைப்பட நலவாரியம் மூலம் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்ட போதே கலைஞர் காப்பீட்டு திட்டம் இணைக்கப்பட்டது. அனைத்து திரைப்பட தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் போது பல்வேறு காரணங்களால் கலைஞர் காப்பீட்டு திட்டம் தற்போது வழங்கப்படுவதில்லை. இங்கே கூட குறிப்பிட்டீர்கள். எனவே பழைய முறைப்படியே அனைத்து தொழிலாளருக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்று பெப்சி சங்கத்தின் மூலமாகவும் மற்ற சங்கத்தின் மூலமாகவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பரிசீலித்து மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு கலந்து பேசி நிச்சயமாக அதுக்கு விரைவில் நடவடிக்கை எடுத்து உங்கள் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு உதவி கிடைக்கக்கூடிய வகையில் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் திரைப்பட விருதுகள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் அது நிலுவையில் இருந்த அந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ 3 மணி நேரம் கலைவாணரங்கில் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இன்னும் சொல்லப்போனால் விருது கிடைத்தவர்களே கூட மறந்திருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இனிமேல் அது எங்கே கிடைக்கப் போகிறது என்று. ஆனால் அதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் திரைப்பட விருதுகள் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்தது. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 4/9/2022 ஆண்டு நடைபெற்ற திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான சிறந்த திரைப்படையாளர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என தயாரிப்பாளர்களுக்கு காசோலை மற்றும் சிறந்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான விருதுகள் தலா 5 பவன், தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழெல்லாம் வழங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகள் கடந்த 6/3/2024 அன்று முத்தமிழ் பேரவையிலே நடைபெற்றது. அவ்விழாவில் சிறந்த திரைப்படக்கான தயாரிப்பாளர் 5 பேருக்கு காசோலையும், 29 பேருக்கு தலா 5 பவன்
தங்கப்பதக்கம், நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் எல்லாம் வழங்கப்பட்டன. 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் மற்றும் 15-16 முதல் 2021-22ஆம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள் வழங்கும் பொருட்டு மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் KPK வாசுகி அவர்கள், அவரும் திரையுலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர், கொடுமுடி KP சுந்தராம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர். அவர்தான் இன்றைக்கு அது தலைவராக பொறுப்பேற்று அதை தேர்வு செய்து வருகிறார்கள். அந்த குழுவின் மூலமாக விருதாளர்கள் தேர்வு செய்யும்படி நடைபெற்று வருகிறது. திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா விரைவில் நடைபெறவுள்ளது. சின்னத்திரை விருதுகள் 2009 முதல் 2013ஆம் ஆண்டுக்கான சின்னத்திரை விருதுகள்: சிறந்த நெடுந்தொடர்கள், ஆண்டின் சாதனையாளர் விருது, ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறும் விருதாளர்களுக்கு காசோலையும், சிறந்த கதாநாயகன், சிறந்த கதாநாயகி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான தலா 3 பவுன் தங்கமும் நினைவு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு சின்னத்திரை விருதுகள் வழங்கும் பொருட்டு மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் எம் அக்பர் அலி அவர்களை தலைவராக கொண்டு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு விருதாளர்களை தேர்வு செய்யும்படி நடைபெற்று வருகிறது. சின்னத்திரை விருது வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர்கள் விருதுகள்: தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகள் 2008-2009 கல்வியாண்டு முதல் 2014-15ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான மாணவர் விருதுகள் 35 நபர்களுக்கு தலா 1 பவுன் தங்கமும் தலா ரூபாய் 5000க்கான காசோலையும் நினைவு பரிசும் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படங்கள், நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ளது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தமிழ் துறையில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களின் பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டது. அதில் 2022ஆம் ஆண்டு தான் முதல்ல துவங்கியது. அந்த வகையில் முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் நாள் என்று வழங்கப்பட்டது. விருதுகள் தேர்வு செய்யப்படும் விருதாளருக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டுக்கான விருது திரு ஆரூர்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதேபோல் 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும், கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பெண்மையை போற்றுகின்ற வகையில் சிறப்பினமாக இவ்வாண்டு மட்டும் கூடுதலாக ஒரு பெண் திரைக்கலைஞர், பிரபல பின்னணி பாடகி திருமதி பி. சுசீலா அவர்களுக்கு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டது. காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கி சிறப்பித்தார்கள். அரசு திரைப்பட மானியம்: நல்ல கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் சமுதாய விழிப்புணர்வு மிக்க திரைப்படங்களை தரமாகவும் சிறந்த முதலீட்டிலும் தயாரித்து வெளியிடுவோரை ஊக்குவிக்கும் பொருட்டு வகையில் தமிழ் திரைப்படங்களுக்கு அரசு மானியம் வழங்கும் திட்டத்தினை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ள தேர்வுக்குழுவின் வாயிலாக குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்படும் தரமான தமிழ் திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் இத்திட்டத்தின் வாயிலாக ரூ. 7 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. அவ்வகையில் திரைப்படம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தான் 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை மானியம் பெற விண்ணப்பித்த திரைப்படங்களுக்கு மானியம் வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே தெரிவித்திருக்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து நம்முடைய பெப்சி தலைவர் அவர்கள் நிர்வாகிகளும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் புதிதாக சொல்லி இருக்கக்கூடிய கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறை, இப்போ மருத்துவத்துறை என்று சொன்னால் அவர்களோடும் தேவைப்படுகிற அந்த காப்பீட்டு திட்டம் முறையிலும் கூடுதலாக உங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பை, மருத்துவ பணி கிடைப்பதற்கான அந்த சூழலை உருவாக்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இது திரையுலக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, திரையுலகத்தை சார்ந்தவருடைய ஆட்சி. எனவே அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், கொரோனா காலகட்டத்தில் இந்த அரசு பொறுப்பேற்றது. காரணம், அன்றைக்கு இந்த தொழில் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது, நாங்களும் அறிவோம். அந்த வகையில் அதையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் இந்த அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் திரு செல்வமணி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய
அன்பு சகோதரர் அண்ணன் சாமிநாதன் அவர்களே, மேலும் நன்றியுரை நகலவிருக்கும் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை எல்லாம் பெருமைப்படுத்திய செய்தி விளம்பரம் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கும், மேலுமுள்ள பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நிறுவனத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் கமலா தேட்டர் உரிமையாளர்களுக்கும், மேலுமுள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், என்னுடைய யூனியன் டப்பிங் யூனியன் இருந்து உறுப்பினர்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னை அழைத்தமைக்கு நன்றி என்று கூறி, கலைஞர் அவர்கள் என் வீட்டிற்கு வந்து என் தந்தையாரை பார்க்க வந்தார். அப்போ வெளியே போகும்போது, அப்போ முதலமைச்சராக இருக்கிறார், அப்போ வெளியே போகும்போது எங்கள் ஐயா ஓடி போய் வெளியே வாய வாய ஏறி 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 எனக்கு கதவு திறந்துட்டார், ஃப்ரண்ட்டு கதவு திறந்தார். அதுக்கு உடனே கலைஞர் அவர்கள் அண்ணே அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து கலைஞருக்கு டோர் திறக்கலை, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு டோர் திறக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னார். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இதே போல் நான் ஒரு இடத்துல என்ன செஞ்சேன், வாகை சந்திரசேகர் வீட்டு கல்யாணம், அதில் பேசும்போது என்ன செஞ்சுட்டேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஒரு தகுதி முகத்தில் இருக்கிறது பார்த்தா சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறதுன்னு சொன்னேன். இப்போ அவர் முதலமைச்சர், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அரசியல் எப்படி இருந்தாலும் சரி, என்றைக்குமே நான் கலைஞருடைய குடும்பத்தின் மீது மரியாதை கொண்டவர். அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து சாமிநாதன் ஐயா வந்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் இந்த பெப்சியில் இருந்து இந்த ஐயா மறைந்த அவருடைய கோஷ் அவர்களுடைய பெயரில் ஒரு விருதை தந்து எங்களையெல்லாம் கௌரவப்படுத்தியதற்கு, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமல்ல, நான் எப்படிப்பட்டவன், எதற்காக குரல் கொடுப்பவன், இதெல்லாம் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து முதலாளிகளை தவறாக சொல்லலை, அவங்க பணம் கொடுக்குறவங்க டைரக்டர் தான் பார்த்து இவன் வேணும் இவன் வேணான்னு சொல்கிறது. அப்படி இவன் வேணும்னு சொன்னது தான் இயக்குநர்கள் இந்த சங்கத்தில் இருக்காங்க. வேணும்னு சொல்கிறவங்க இங்கே இருக்காங்க. இவங்க வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படியும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் எப்பொழுதுமே தொழிலாளர் பக்கம் நிற்பவன். ஏன்னா சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நமக்கு பெப்சி மட்டும்தான். பெப்சி இல்லை என்றால் நாம் இல்லை, நான் இல்லை. ஏன்னா ஐயா அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 24 கிராஃப்ட்டுமே நகமும் சதையும் போல ஒற்றுமையாக இருப்பவர்கள். சண்டை இருக்கும், சில டைமில் சண்டை இருக்கும், இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பவர்கள். அவர்களுக்கு ஒன்றென்றால் ஓடோடி வருவதற்கு இங்கே ஏறத்தாழ ஒரு 30,000-35,000 பேர் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சாமிநாதன் அவர்கள், நான் அரசியலும் பேச வரல, இங்கே வந்து எங்களை கௌரவப்படுத்தியதற்காக நிச்சயமாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஒற்றுமை தினம். ஏன்னா நான் கேட்டேன், அப்போ May 1 என்னான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு December 2ஆம் தேதி நல்ல நாள் நினைக்கிறேன். ஏன்னா December 2 தான் தொழிலாளர் ஒற்றுமை தினம் என்று சொன்னார்கள். ஆல் இண்டியா லெவலில், ஐஃபெக் லெவலில் சொன்னார் நம்முடைய தலைவர் செல்வமணி அவர்கள். அதெல்லாம் நான் பேசி பார்த்துருக்கேன். அவங்களோடையோ நான் உரையாடி இருக்கிறேன். ஆனால் நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில சிக்கல், ஏன்னா வெளியூருக்கு போனால் சிக்கல் என்று இப்போ சகோதரர் இளவரசு அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன். இனிமேல் இந்த சிக்கல் இருக்காது. ஏன்னா செல்வமணி இருக்கும் வரை இங்கே சிக்கல் வராது. அதை எப்படியாவது தட்டி கழிச்சிடுவார்.
அவர் பெப்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவருக்கு நன்றாக தெரியும். அதன்படியும் நடந்து கொள்வார், மனிதாபிமானம் படியும் நடந்து கொள்வார். அதனால் ரெண்டுமே இருக்குது அதில். அதனால் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்பேற்பட்ட இந்த நம்மளுடைய யூனியனில் நானும் கலந்து கொண்டு எனக்கு இந்த முறை அவார்டு கொடுக்கும்போது அவரே தலைவராக இருக்கார். டப்பி யூனியனில் அவரே செலக்ட் பண்ணியிருக்கீங்களா? செலக்ட் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல ஆளுங்களுக்கு நினைக்கிறேன். தேடி தேடி பார்த்தாங்க, யாரும் பெப்சிக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு தொலைபேசியில் சொன்னாங்க, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒன்றும் முடியாது, செலக்ட் பண்ணாலும் பண்ணாட்டி இல்லை. ஆனாலும் என் பணி இதுதான், இதை செய்து கொண்டே தான் இருப்பேன். இதுக்கெல்லாம் எதிர்பார்த்து நம்ம செஞ்சோம்னா சகோதரர் செல்வமணிக்கு எவ்வளோ லாஸ் இங்கே தலைவராக வந்ததுலேருந்துன்னு அவருக்கு தெரியும். இட் இஸ் நாட் அ லாஸ், இட் இஸ் கெய்னிங் ஹார்ட்ஸ். அதுதான் மெயின். எப்படி இருந்தாலும் அண்ணன் காளி அவர்கள் சொன்னது தான் ஞாபகம் வருகிறது. டிரைவர் யூனியன் தலைவராக இருந்தார் அவர். என்னுடைய சாவிலே பெப்சியின் கொடியை பொருத்த வேண்டும்னு சொன்னார். அதை போலத்தான் நான் சொல்லும் போதெல்லாம் சொல்வேன், நான் ஒரே நடிகன் தான், இது அமைச்சர் அவர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒரே நடிகன் டாப்பில் இருக்கும் போது பெப்சியில் உபத்தலைவராக இருந்த ஒரே நடிகன் நான் தான். பெப்சிக்கும் நடிகருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க இல்லைன்னா, பெப்சி இல்லைன்னா அப்போல்லாம் இந்த ஸ்டண்ட் யூனியனோ இந்த சக நடிகர் சங்கமோ எல்லாருமே சரி, அது ஸ்டண்ட் யூனியன் கேட்கவே தேவையில்லை, எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. நாங்கள் அப்போல்லாம் பொட்டி மேலே உட்கார்ற ஒரு காலங்கள் போய் இப்போ தான் பெப்சிக்கிட்ட கையை கொடுத்துட்றோம். இனிமேல் மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா இந்த டிஜிட்டல்னு வந்துருச்சு பாருங்கள், எப்போ எடுக்கிறான் எப்போ விடுறான்றதே தெரியல எங்களுக்கு. அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது, வழிவகை பண்ணியிருக்கிறார்கள். இருந்தாலும் அதையெல்லாம் மீறி செல்வமணி அவர்கள் இப்போ கூட சொன்னாங்க, அவர் கொஞ்சம் வேகமாக பேசினார். அவர் எப்பயுமே நியாயத்து பக்கம் நிற்பவர். தப்புனா தப்புன்னு சொல்லுவார், என்ன கூட தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவார். அதனால் நல்ல ஒரு நிகழ்ச்சி. இதேபோல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கடைசி வரை இந்த ஒற்றுமை நிலைக்க வேண்டும். யார் பெப்சியை உடைக்கணும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்று சகோதரர் விஜய் அவர்கள் நடிக்கிற படம் நம்மளுடைய இடத்துல தான் நடக்கிறது. நம்முடைய இடம் தான் காலி இடம், அப்படியே இருக்குது. அவங்க மரியாதை நமக்கு தெரியும், நம்ம மரியாதை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வேறு எங்கேயாவது போனால் விரட்டி விட்டுருவாங்க நம்மளை. அப்படி அருமையாக செல்வமணி காலங்களில் இந்த விசித்திரமெல்லாம் நடப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சொல்லி, ஐயா சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் ஐயா வந்ததற்கு என்னுடைய, அதாவது என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.